கிறிஸ்டியன் நிறுவன அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த காணொலியை நீங்க பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில வீடியோஸ் நீங்க பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமாக ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். سلام خدمت رادیو عزیز مردم. وقتی که میگه من فقط زیرساخت نظامی میزنم، اینجا محل پخش بنزین شمال شرق و شرق تهرانه. بنزین رو وقتی میزنه میخواد شما مردم اذیت بشید، میخواد بنزین من شماست. اگه نشون رو بریم ساختمونای مسکونی رو، اینجا ساختمونای مسکونی جای نظامی نیست و جایی که و قول قبلایی البته مشکلی از سوق رسانی پیش نمیاد، ولی اینجا نظامی نیست و اینجا متعلق به همه ماست. برای بنزینه و برای ماشین‌ها و ماشین‌های آتش نشانی و ماشین‌های பார்த்தீங்கல்ல எந்த அளவிற்கு தீ பற்றி எறிகிறது என்று. குறிப்பாக டெஹ்ரானில் உள்ள ஐஆர்ஜிசிக்கு சொந்தமான ஒரு சில ஆயில் ஸ்டோரேஜ் அந்த பகுதியில் இஸ்ரேலின் ஐஏஎஃப் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தில் தீ பற்றி எறிவதை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாமே ஐஆர்ஜிசி மிலிட்ரி, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான அவங்களின் தேவைகளுக்காக அவங்க வைத்திருந்த ஒரு ஆயில் டேங்க் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதன் மீது ஐஏஎஃப் நடத்திய தாக்குதல், இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் அது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அந்த பகுதி முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில் காணப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட போவது முழுக்க முழுக்க மக்கள் தான். மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவிற்கு ஒரு புகை மூட்டமான ஒரு பகுதியில் இருக்கும் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக சுவாச பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ இந்த தகவல் எதற்காக என்றால் அங்குள்ள மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேலுக்கு மேல் நடத்திய தாக்குதலையும் இஸ்ரேலில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அந்த ஃபோட்டோஸ், இமேஜஸ் அதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஒரு சில இஷ்யூஸ் தற்போது போய்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் லெபனானில் செயல்பட்டு வரும் பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்புல்லா மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறது. அந்த செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் என்ன ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானின் பிரசிடென்ட் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எங்களுடைய சகோதர நாடுகளுக்கு எதிராக நாங்கள் நடத்தின தாக்குதல், குறிப்பாக அமெரிக்கன் பேஸை குறிவைத்து ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. ஸோ இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதுக்கப்புறமாகவும் ஈரானின் ஐஆர்ஜிசி ஒரு சில தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஸோ அவர் மன்னிப்பு கேட்ட சூழ்நிலையிலும் அதனை மீறி ஈரானின் ஐஆர்ஜிசி அவங்க ஒரு சில தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகளை பார்க்க முடிகிறது. அதில் 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டை சேர்ந்த 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் இந்தியர்களும் உள்ளார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது. ஸோ ஈரானுக்குள்ளாக, அந்த அரசாங்கத்திற்குள்ளாக ஒரு உள்நாட்டு பிரச்சனைகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, ஆனால் ஐஆர்ஜிசி அதனை மீறி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ ஈரானின் அரசாங்கம் ஒரு வளவிழந்த சூழ்நிலையில் காணப்படுவதை இதில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த செய்திகளெல்லாம் பார்க்க நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஈரானில் அந்த மிகப்பெரிய அளவில் தீ பற்றி எறிகிறதை நம்ம பார்த்தோம். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அங்குள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த நிலைமைகள் மாறணும், இந்த போர் சூழல்கள் மாறணும், முடிவுக்கு வரணும். நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரே ஒரு தகவல் தான், அப்பாவி மக்கள் தான் இதில் குறிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள். மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். யுத்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஜெபிப்போம். ஸோ இந்த விஷயங்களை ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக நீங்களும் ஜெபியுங்கள், மற்ற மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.